வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். 5வது பாட்டை தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் லான்ச் பண்ணாரு. அதாவது எதை செஞ்சாலும் சார் நீங்கள் என்னோட பார்ட்னராக இருக்கணும், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், அதை செய்யலாம் இது செய்யலாம், இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் மட்டும் என்னை கூப்பிடல, என்னை ஏன் பார்ட்னராக சேர்க்கலாம்? ஆக்சுவலி என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க சார். யாருக்குமே புரியல. சரி, இப்போ கொஞ்சம் கை காசு எல்லாம் போட்டுட்டு சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சந்தோஷ் சார் வந்திருந்தாரு, அப்புறம் விஷ்ணு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் சார். ஸோ ஷேர்ஸ்லாம் ஓப்பனாக தான் சார் இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையிலே அதாவது அதுதான் சார் ஐடியாவே. லைக் பிகாஸ் ரொம்ப லைக் ஃபியூ பெரிய நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதில் ஒன் ஆஃப் த பிக் நிறுவனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அதில் பெரும்பாலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த 5 ஃபிலிம்ஸில் அவங்க வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களெல்லாம் மைண்ட், அதாவது நம்மளாம் இன்விசிபிள் பார்ட்னர் தான் சார். ஸோ வேர்டு தான், கம்பெனி அவங்களுக்கு தான், டேட்ஸும் கேலண்டர் எல்லாம் உங்களுக்கு தான். ஸோ அதனால் யூஆர் எண்ட் பாயிண்ட். பிகாஸ் அவங்களே நீங்கள் தான் தமிழ் சினிமா நிறைய டைரக்டர்ஸை வந்து நீங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி இப்போ கோமாளி படத்தோட டைரக்டர் பிரதீப் அது வந்து வேல்ஸ் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற வேல்ஸ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நியூ ஐடியாஸை வந்து நீங்கள் நிச்சயமாக என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அதனால் என்ன சார், நமக்குள்ளே என்ன சார், வாங்க சார், நம்ம இப்போ அந்த பக்கம் சைன் பண்ணிக்கலாம் சார். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஆரம்பித்தோம். இதை மட்டும் சொல்லலையே, இதை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை சார், அந்த நேரத்தில் போயிடலாம். வேற ஒன்று இல்லை சார், அது ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது. நம்ம வேல்ஸில் தான் ஒரு படம் பண்ணுறோம், பாவேஜி சாரோட டைரக்ஷன். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது குவைட்டாக பண்ணிட்டு இருந்தேன் சார். கொஞ்சம் நம்ம ப்ரொடக்ஷன் வேலை பிஸியாக இருந்துச்சு சார். பட் எனிவேஸ், இது உங்கள் கம்பெனி சார். நீங்கள் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? திஸ் இஸ் யோர் கம்பெனி அண்ட் எனி டைம். அண்ட் நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா சார் வந்து நான் பெரிய விதத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று வேணும். கையில் இருக்கிற கேபிட்டலை என்றைக்குமே லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சார் வந்து கையில் இருக்கிற கேபிட்டல் லூஸ் பண்ணாமல் அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. ஸோ நீங்கள் கொடுத்த அட்வைஸில் தான் இந்த செலவுலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஏதோ எங்களோட மென்டராக அவர் இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அப்பாவும் அன்னைக்கு வரதா இருந்தது. பட் ஏதோ ஒரு லைக்
தேங்க்யூ சார். நீங்கள் வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிச்சயமாக வேல்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாக சிவா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் எதை செய்யாமல் இருக்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன். தேங்க்யூ. டெஃப் ஃப்ராக்ஸ் வந்து டெஃபினட்டாக வேற லெவலில் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.